நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை இந்த பராபவ என்கின்ற பெயரோடு கூடியதாகிய இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 40வது வருடமாக இந்த பராபவ என்கின்ற வருடம் மலர்கின்றது. இந்த புது வருஷம் மலர்ந்ததுமே எல்லோருக்கும் ஒரு ஆசை, நமக்கு எப்படி அதனுடைய பலன்கள் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் மேடம், மிடவம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம் என்கின்ற 12 ராசிக்குள்ளே தான் இந்த உலகிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் ஏதோ ஒரு ராசியிலே தான் பிறந்திருப்பார்கள். ஒரு குடும்பத்திலே 2 ராசிகள் கூட இருக்கலாம், ஒரு குடும்பத்திலே 3 ராசிகள் கூட ஒரே ராசியாகவும் இருக்கலாம், அப்பா பிள்ளை அம்மா ஒரே ராசியாக கூட இருக்கலாம். அவர் அந்த ராசி பலன்கள் இது ஒரு பொதுவான பலன்களாக இது ஆதாயம் விரயம் என்கின்ற வகையிலே இந்த 12 ராசிகளுக்கும் இந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். இப்போ மேட ராசியை பொறுத்தவரையிலே 11 ஆதாயம், 5 விரயம், வரவு 11 ஆக இருக்கும், செலவு 5 ஆக இருக்கும். அது லாபத்தை தரக்கூடியது. அதே போல் இடவராசிக்காரர்களுக்கு 5 ஆதாயம், 14 விரயம், ஒரு நஷ்டமாக இருக்கக்கூடியது. அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு 8 ஆதாயம், 11 விரயம், வரவு 8, செலவு 11ஆக இருக்கும், நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. மிதுன ராசிக்காரரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் இந்த 8 வரவு 11 செலவு என்கிற பொழுது நஷ்டத்தை கொடுக்கும். கர்க்கடக ராசி, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு 8 ஆதாயமாகவும் அதேபோல் 2 அவர்களுக்கு விரயமாக இருக்கும், வரவு 8, செலவு 2, அந்த வகையில் லாபத்தை பெறக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதேபோல் சிங்கராசிக்காரர்களுக்கு 5 வரவு 5 செலவு, ஆதாயம் 5, விரயமும் 5. எனவே சமசுகம் என்கின்ற வகையிலே அவர்களுக்கு வரவும் செலவும் சரியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு 8 வரவு 11 விரயம், அது நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. துளாராசிக்காரர்களுக்கு 5 வரவு, ஆதாயம் 5, செலவு 14, விரயம் 14 வீதம். அது பெரிய நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11 ஆதாயம், 11 வீதம் ஆதாயம், செலவு 5ஆக இருக்கும். எனவே அது லாபத்தை தரக்கூடியது என்கின்ற வகையிலே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல் தனு ராசிக்காரர்களுக்கு 14 வரவு, ஆதாயம் 14, விரயம் 11. எனவே அது சுகமானதாக இருக்கக்கூடிய வகையில் அமையக்கூடியது. மகர ராசிக்காரர்களுக்கு 2 ஆதாயம், விரயம் 8, அது நஷ்டத்தை கொடுக்கின்ற வகையிலே இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கும் 2 ஆதாயம், 8 விரயம், அவர்களுக்கும் நஷ்டத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 14 வரவு, ஆதாயம் 14, விரயம் 11. எனவே அது ஒரு சுமூகமானதாக சுகத்தை கொடுக்கக்கூடிய பலனாக இருக்கும். எனவே இது அந்த 12 ராசிக்காரர்கள் இது ஒரு பொதுவான பலன்தான். நாம் இதை எண்ணி நமக்கு பெரிய நஷ்டம் என்று யாருமே கவலை கொள்ள தேவையில்லை. இது அந்த வருஷம் பிறக்கிற நேரத்தை பொறுத்து அவருடைய ராசியிலே வருகின்றதாகிய இந்த ஆதாயம் என்கிற பொழுது ஒரு குடும்பத்திலே இப்போ நமக்கு லாபம் என்கின்ற வகையிலே மேடராசிக்காரர்களுக்கு பெருத்த லாபம் 11 வரவு 5 விரயம். அவ்வாறு இருக்கிற பொழுது இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த 11 வரவு 5 செலவு அவர்களுக்கும் லாபத்தை கொடுக்கும். ஒரு குடும்பத்திலே 2 மடராசிக்காரர்களோ அல்ல 2 விருச்சிக ராசிக்காரர்களோ அல்ல 2 தனு ராசிக்காரர்களோ இருந்தால் அவர்களுக்கு சிறப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலே இருக்கிற 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கிற குடும்பத்திலே ஒரு 2 பேருக்கு அது நஷ்டமாக இருந்தால் அது பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லை என்கிற நல்ல சிந்தனையோடு நாம் இந்த இறை வழிபாட்டிலே ஈடுபட்டு மலர்ந்திருக்கின்ற இந்த பராபவ என்கின்ற வருஷம் மலர்ந்ததும் வாழ்வில் உயர்வு கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை பொங்கல் வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்து ஆலயங்களிலே சென்று
இறை வழிபாடுகளை செய்து பெரியோர்களிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, தாத்தா பாட்டி போன்றவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்களை மனிதர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எப்பவுமே நமக்கு எந்த நாளும் நல்ல நாளாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.